moral stories. இப்போ கொஞ்சம் நகர சூழலுக்கு பழகிக்கிட்டு இருந்த அந்த ஊரோட பெயர் லக்ஷ்மிபுரம். அந்த ஊரோட நடு பகுதியில எதிரெதிரா 2 தள்ளு வண்டி சாப்பாடு கடைகள் இருந்துச்சு. ஊர்க்காரர்கள் பாதி பேர் ஒரு கடைக்கும் இன்னொரு பாதி பேர் மத்த கடைக்கும் போவாங்க. அந்த கடைகளோட உரிமையாளர்கள் சீனையா அப்புறம் ரங்கையா. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. எப்பவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபத்தோடயே இருப்பாங்க. வாங்கப்பா வாங்க, புது புது வடைங்க, சுட சுட வடைங்க. அவர மாதிரி புளிச்ச மாவுல செஞ்ச வடை கிடையாது, எல்லாம் புதுசு புதுசா சுட்ட வடைங்க. பக்காவா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ரங்கையா ரொம்ப நியாயமா விக்கிறவரு. அவரு இப்படி சொன்னாரு: யாரு நேர்மையா விக்கிறாங்கன்னு என்கிட்ட ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணுங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்த மொறு மொறு வடைங்க. வாங்கப்பா வாங்க, உங்க சோர்வை ஒரே சாப்பாட்டுல போக்கிடும். இப்படி 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இடையிடையே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் குத்துக்களே விழுனா பாத்துக்கோங்களேன். பார்வையே ஊசி மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் பரம விரோதியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. அவங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிகள். ஆச்சரியப்பட வேண்டாம், இதான் நிஜம். சொத்து பிரிக்கிற நேரத்துல யாரு வயலை எடுத்துக்கிறது, யாரு வியாபாரத்தை பாக்குறதுங்கிறதுல வாக்குவாதம் ஆயிடுச்சு. இப்படி 2 பேருமே போட்டி போட்டு இங்க வியாபாரம் பண்றதுனால 2 பேரோட வியாபாரமுமே மெல்ல மெல்ல குறைஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சீனையாவோட வியாபாரம் ரங்கையாவோட வியாபாரத்தை விட ரொம்ப நல்லா நடந்தது. இத பார்த்த ரங்கையாவுக்கு சீனையா மேல பயங்கரமா பொறாம வந்துச்சு. எனக்கு பின்னாடி பிறந்தவன் என்னை விட அதிகமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா ஊருக்குள்ள நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். நான் தான் ஏதாவது செஞ்சு இதை நிறுத்தியே ஆகணும். அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி ரங்கையா சீனையாவோட வீட்டுக்கு போனான். தம்பி தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனோட மாவுல அதிகமான உப்ப கலந்துட்டு வந்துட்டான். மறுநாள் சீனையா அதே மாவுல வடைகள் செஞ்சு வித்தான். அந்த வடைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டவங்க உடனடியா, இது என்ன வடை, என்ன சீனையா இப்படியா பண்ணுவாங்க, வாய் முழுக்க உப்பா இருக்கு, மறுபடியும் உன் கடைக்கு வரதாவே இல்ல அப்படி சொல்லிட்டு அவன் கடையில நின்னுட்டு இருந்த எல்லாரும் எதிரில இருந்த ரங்கையாவோட கடைக்கு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சீனையா கவலைப்பட்டு அந்த வடைகளை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அப்பதான் சீனையாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. தன்னோட வியாபாரம் நல்லா போறத விட தம்பியோட வியாபாரம் நாசமா போச்சு அப்படிங்கறதுல ரங்கையாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீனையா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு ரொம்ப கவலையோட தனக்கு தானே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரங்கையா தான். என் வியாபாரத்தை கெடுத்துட்டு நீ பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கியா? டேய், நீ என்னை விட முன்னாடி பிறந்திருக்கலாம், ஆனா அறிவில எப்பவும் என்னை விட முன்னாடி இல்லடா. அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியே சீனையா அண்ணன் ரங்கையனோட வீட்டுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு போய் அவங்க அண்ணன் மறுநாளுக்காக தயாரிச்சு வச்சிருந்த அந்த மாவுல மிளகாய் தூளை கலந்துட்டு வந்துடுறான். சீனையனை மக்கள் எப்படி திட்டினாங்களோ அதே மாதிரி ரங்கையனையும் திட்டிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. 2 பேருக்குமே இப்ப வியாபாரம் நடக்கல. எதிரெதிரா பார்த்து ஈக்களை விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சரியான சமயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த கிருஷ்ணயன் அதே தெருவுல இன்னொரு வடை கடைய ஆரம்பிச்சான். அண்ணன் தம்பி 2 பேரோட கடையும் சரியா போகாததால கிருஷ்ணயனோட கடை மட்டும் நல்லபடியா வியாபாரம் பெருகிக்கிட்டே போச்சு. எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டாங்க. 2 பேருக்கு நடுவுல சண்டைனா 3வது ஆளுக்கு கொண்டாட்டோன்னு இததான் சொல்லுவாங்க போல. அந்த சமயத்துலதான் பட்டணத்துல இருந்து ரங்கையாவோட ஒரே ஒரு பையன் ஸ்ரீகாந்த் வந்தான். அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை பாக்குறதுக்காக ரங்கையா வீட்டுக்கு போனாரு. தம்பி ஸ்ரீகாந்த், எப்பப்பா வந்த? நல்லா சாப்பிடுறியாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஸ்ரீகாந்தும் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னான். அது சரி, முதல்ல இங்கதான் வரியா இல்லனா உன் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டாரு. அப்பா, இங்கதான்ப்பா நேரா வரேன். நான் எதுக்குப்பா அவர் வீட்டுக்கு போறேன்? அதான் என் பையங்கிறது. சரி சரி, வா சாப்பிடலாம். அப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போனான். இடா ஸ்ரீகாந்த், இப்பதான் வந்தியா? வா வா. அண்ணன் தம்பிக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் ஸ்ரீகாந்த்னா அவங்க 2 பேருக்குமே உயிர் தான். ஏன்னா சீனையனுக்கு பிள்ளைகள் கிடையாது. ஸ்ரீகாந்த் தான் தன்னோட ஒரே மகனா நினைச்சிட்டு இருக்காரு. ஊர்ல இருந்து வந்தவனை எல்லாம் விசாரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சீனையன் ஸ்ரீகாந்த உட்கார வச்சாரு. சரி வாப்பா சாப்பிடலாம். அப்படி சொல்ல, ஐயோ, இப்பதான் நான் அப்பா வீட்டுல சாப்பிட்டேன் சித்தப்பா, பசியே இல்ல. அவன் வீட்டுல எதுக்கு சாப்பிட்ட? என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமா? அது சரி, என்ன இருந்தாலும் அவன் தானே உன்னோட அப்பா. அப்படிலாம் இல்ல, 2 பேருமே எனக்கு முக்கியம் தான் சித்தப்பா அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொன்னா ஸ்ரீகாந்த். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இப்ப நீ என்கிட்ட சாப்பிட்டே ஆகணும், அவ்வளவுதான். ஐயோ சித்தப்பா, வயித்துல இடமே இல்ல சித்தப்பா,
நீ அந்த சாப்பாட வாந்தி எடுத்தாலும் சரி, இங்க நீ சாப்பிட்டே ஆகணும். வா. அப்படி அங்க சாப்பிட்டத வாந்தி எடுக்க வச்சு மறுபடியும் இவரு சாப்பாடு கொடுத்தாரு. ஸ்ரீகாந்துக்கு இவங்களோட அன்பை பார்த்து சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு தெரியல, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்ரீகாந்த் சீனையா வீட்டுல குளிச்சு முடிச்சு நல்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு போனான். என்னடா பளபளன்னு மின்றியே, ஏரியில போய் குளிச்சிட்டு வந்தியா? ஆஹா இல்லப்பா, சித்தப்பா வீட்ல குளிச்சிட்டு நேரா வரேன். அப்படி சொல்லவும் அது வரைக்கும் அமைதியா இருந்த ரங்கையாவோட முகம் இப்போ செவந்து கோபமாயிடுச்சு. ஐயோ என்னப்பா இது, முகம் எல்லாம் இப்படி செவந்து போய் கிடக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இது வியாதி இல்லடா, கோபம். நம்ம வீட்ல தண்ணி இல்லையா, எதுக்காக அவன் வீட்ல போய் நீ குளிச்சிட்டு வந்த? அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா கேட்டாரு. அது அப்பா, அது அப்படி ஸ்ரீகாந்த் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்தோட வெள்ளை சட்டையில அவங்க அப்பா சேர அள்ளி வீசினாரு. இப்ப நீ ரொம்ப அழுக்காயிட்ட, போய் நம்ம வீட்ல குளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு ரங்கையா. ஸ்ரீகாந்துக்கு தலையே சுத்தி போச்சு. இப்படி தினமும் 2 தடவை குளிக்கிறது, 2 தடவை சாப்பிடுறது, 2 தடவை பல் தேய்க்கிறதுன்னு அவனுக்கு நட்சத்திரமே தெரிஞ்சது. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் தப்பிக்கலாம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் முடிவு பண்ணிட்டான். இப்படி அடிச்சுக்கிறவங்கள எப்படி சேர்க்கலான்னு யோசிச்சான். ரங்கையா படுக்கைக்காக நார் நெய்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் அங்க போனான். அப்பா, நான் ஒரு விஷயம் கேட்பேன், சொல்லுவீங்களா? கேளுடா, உங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் ஏன் பேச்சுவார்த்தையே இல்ல? அப்படி கேட்டதும் அவரோட முகமே மாறி போச்சு. உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படி அவன் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டான். ரங்கையா கூட கொஞ்சம் அமைதியாகி நடந்த எல்லா விஷயத்தையும் பையனுக்கு சொல்லலான்னு நினைச்சாரு. ஒரு நாள் ஏதோ அவசரம்னு சொல்லி அவனோட சட்டையை எடுத்து போட்டுட்டு பட்டணத்துக்கு போன இடத்துல ஏதோ பட்டு அந்த சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அவன் அந்த சட்டைய பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. அப்படி என்ன சொன்னாருப்பா? அது என் வாய்னால் நான் சொல்ல மாட்டேன், அவனையே கேளு. திமிரு பிடிச்சவன், மரியாதை இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கையா போயிட்டாரு. ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட எப்படி கேட்டானோ அதே மாதிரி கேட்டான். என் சட்டையை எடுத்துட்டு போய் போட்டுட்டு கிழிச்சிட்டு வந்தாரு. அதை கேட்கும் போது உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? என்ன சொன்னார் சித்தப்பா? அத நான் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டது என் மனசு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீனையாவும் அங்கேருந்து போயிட்டாரு. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வார்த்தையால தான் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க சொத்து பிரச்சனையினால பிரியலன்னு மட்டும் ஸ்ரீகாந்துக்கு புரிஞ்சுது. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா ஸ்ரீகாந்தோட வாழ்க்கையில வந்துச்சு. ஸ்ரீகாந்த் ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அங்க ரங்கையா வந்தாரு. டேய் ஸ்ரீகாந்த், என்னடா அது? நெய் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. பட்டணத்துல இது ரொம்ப ரொம்ப நல்லா பண்றாங்க. என் நண்பன் அங்கேருந்து அனுப்பி வச்சான், நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. அப்படி நெய் மிட்டாய கொடுத்தான். அவரும் சாப்பிட்டு பார்த்தாரு. நெய் மிட்டாய் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குடா. இத மட்டும் செஞ்சு நம்ம ஊர்ல வித்தோம்னா வியாபாரம் சக்க போடும் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் ஸ்ரீகாந்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. ஸ்ரீகாந்த் அப்படியே அவனோட சித்தப்பா வீட்டுக்கு போனான். சித்தப்பா, பட்டணத்துல இருக்கிற என்னோட நண்பன் எனக்காக இந்த நெய் மிட்டாயை அனுப்பி வச்சான். ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்களேன். என்னதான் இது நெய் மிட்டாயோ அப்படின்னு எடுத்து சாப்பிட்டாரு. அந்த ருசி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேய், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடா. இத நம்ம ஊர்ல வச்சு வித்தோம்னா வியாபாரம் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. எதிர்பாராத விதமா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போனதுனால ஸ்ரீகாந்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ராத்திரி முழுக்க அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில ஆத்தங்கரைய ஒட்டி இருக்கிற கோயிலுக்கு 2 பேரையும் கூப்பிட்டான். 2 பேருக்கும் வரதுக்கு மனசு இல்லைனாலும் ஸ்ரீகாந்த் மேல உள்ள பாசத்தால அவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்பா, சித்தப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு காலத்துல வடை கடை அப்படின்னா அது நம்ம குடும்பத்தோட கடையா தான் இருந்துச்சு. எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்து சாப்பிட்டாங்க. இப்போ நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, கடைகளும் 2 ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் போட்டி போட்டு வியாபாரத்தை கெடுத்ததால 3ஆவதா ஒருத்தன் உள்ள வந்து இப்ப நிறைய லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்குமே நான் நெய் மிட்டாய் சாப்பிட கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊர்ல நெய் மிட்டாய் வியாபாரம் பண்ண ஆரம்பிங்க. அப்படி சொன்னதும் 2 பேரும் தலையை திருப்பிக்கிட்டாங்க. உங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லைன்னு புரியுது. ஆனா இப்படியே நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ₹1 கூட லாபமா நம்ம சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
ரங்கையாவும் சீனையாவும் ராத்திரி முழுக்க அவங்க வீட்ல உட்கார்ந்து இத பத்தி யோசிச்சாங்க. 2 பேரோட வியாபாரமே சரியா போறதில்லன்னு 2 பேருக்குமே தெரியும். அதனால அடுத்த நாள் ஸ்ரீகாந்த் கிட்ட வந்து அவன் சொன்ன வியாபாரத்துக்கு சம்மதிக்கிறதா 2 பேரும் சொன்னாங்க. ஸ்ரீகாந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேருக்கும் நெய் மிட்டாய் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்ல, தன்னோட நண்பனையும் வரவழைச்சு இவங்களுக்கு உதவியா இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டான். தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி தந்து 2 பேரும் சேர்ந்து நெய் மிட்டாய் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. ரங்கையாவும் சீனையா 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அதுலயும் நெய் மிட்டாய்னு ஏதோ புதுசா ஒண்ணு விக்கிறாங்கன்னு ஊர்ல தெரிஞ்சு எல்லாரும் நெய் மிட்டாய் வாங்குறதுக்காக வந்தாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்ததுல ஸ்ரீகாந்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவங்க 2 பேரையும் பிரிச்ச அந்த வார்த்தை என்னன்னு இப்ப வர தெரியல. ஒரு காலத்துல மைத்திலிபுரம்ங்கிற ராஜ்யத்துல ருத்ரவரம் அப்படின்னு ஒரு அழகான ஊரு விவசாயத்துக்கும் நிறைய தொழில்களுக்கும் புகழ் பெற்றது. எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இல்லைன்னா விவசாயம் பண்ணிட்டு அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர் மொத்தமும் ஆனந்த பூபதி அப்படிங்கிற ஜமீன்தாரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அவருக்கு ஊர் விஷயங்களை தாண்டி மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகம். ஒரு நாய் ஊளையிட்டாலோ இல்ல பூனை குறுக்க போனாலோ உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து பாப்பாரு. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு முகூர்த்தம் பாப்பாரு. இது தப்புதான் அப்படின்னு ஜமீன்தார் கிட்ட போய் சொல்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல. ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியில கிளம்புனா எதிரில யார் வராங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துட்டு தான் போவாரு. ஒரு நாள் ஆனந்த பூபதி அவரோட குதிரை வண்டியில பங்களால இருந்து கிளம்பி வெளியில போகும்போது விவசாயி ராமநாதன் எதிரில வந்தாரு. ஜமீன்தார எதிரில பார்த்ததும் அவர் வணங்கினாரு. அவரை எதிரில பார்த்ததும் ஒட்டி உலர்ந்த தேகமும் கசங்கின துணியும் வேர்வ நாத்தமும் சரியான தரித்திரம் இவன் அப்படின்னு ஜமீன்தாரோட மனசுல பட்டுச்சு. அவரை எதிரில பார்த்ததும் ஜமீன்தாருக்கு கோவம் தலைக்கு மேல வந்துச்சு. ஐயா வணக்கம் ஐயா, தயவு செஞ்சு என்னைய காப்பாத்துங்க ஐயா அப்படி ரொம்ப பாவமா அழுதபடியே கேட்டாரு. ஜமீன்தாருக்கு மூக்கு மேல வந்த கோபம் இப்போ தலைக்கு மேல ஏறிடுச்சு. டேய் யாரா நீ? நல்ல காரியமா வெளியில போயிட்டு இருக்கும்போது எதிரில வந்து நிக்கிற. எதுக்கு வந்த? உன் தரித்திரம் புடிச்ச மூஞ்சிய காட்டணும்னு வந்தியா? ஜமீன்தார் வெளியில கிளம்பி போனா ஓரமா ஒதுங்கி நிக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? அப்படி பெருசா சத்தம் போட்டாரு. ராமநாதன் நிதானமா அவருக்கு சமாதானம் சொன்னாரு. ஐயா, என்னோட நிலத்துல திருடர்கள் புகுந்து என்னோட எல்லா தானியத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா. அதுக்கு நீங்க தாங்க சரியான நியாயம் கொடுக்கணும். அந்த திருடர்களை கண்டுபிடிக்கணும். என் தானியங்கள் எல்லாத்தையும் திரும்ப வாங்கி என்ன பெரிய கடன்ல இருந்து காப்பாத்துங்க ஐயா. டேய், அறிவில்ல உனக்கு? முக்கியமான வேலையா வெளியில போறவன் எதிரில வந்து நின்னு சும்மா விதண்டாவாதம் பேசிட்டு இருக்க. நேரா ரவிவர்மாட்ட போய் புகார் கொடு. அவன் என்ன சொல்றானோ அது மாதிரி செய். இது கூட நான் சொல்லி தரணுமா உங்களுக்கு? அப்படி சொல்லவும் ராமநாதன் அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. குமாஸ்தா வேலையில இருந்து வேற பல வேலைகள் ஜமீன்தார்ட்ட செய்யற ரவிவர்மா இந்த புகாரை எடுத்துக்கிட்டு திருடர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஆனந்த பூபதி ரொம்ப கோபமா தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு. வீட்டுக்கு வந்து அவரோட சேர்ல உட்கார்ந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை ரொம்ப சத்தம் போட்டு கோவமா கூப்பிட்டாரு. டேய், அப்படி கூப்பிட்டதும் அந்த வீட்ல வேலை பாக்குற எல்லாரும் அங்க வந்து நின்னாங்க. நான் வெளியில கிளம்பும் போது எவனோ ஒரு கிழட்டு விவசாயி என் எதிரில வந்தான். அதனாலதான் இன்னைக்கு நான் போன வேலை நடக்கவே இல்லை. அவனுக்கு 100 சவுக்கடி தண்டனை கொடுங்க. ஜமீன்தாருக்கு எதிரில வந்தா என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவனை பார்த்து எல்லாருக்கும் அது தெரியற மாதிரி பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு எதை பத்தியும் ஆலோசிக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஜமீன்தாரோட ஆணைய மீற முடியாம அந்த தண்டனைய அவங்க நிறைவேத்தினாங்க. இது அநியாயம்னு தெரிஞ்சும் யாரும் ஒரு வார்த்தை கூட ஜமீன்தார் எதிர்த்து பேசல. அடுத்த நாள் வேட்டையாட போறதுக்கு நல்ல நேரம் பார்க்க சொல்லி ஆனந்த பூபதி ஒரு ஜோசியரை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஜோசியரே, நான் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறேன். நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுங்க. நிறைய விலங்குகளை நான் வேட்டையாடணும். என்னோட வேட்டைய பத்தி ஊர் முழுக்க எல்லாரும் இன்னைக்கு அதிசயமா பேசணும். புரிஞ்சுதா? அந்த ஜோசியருக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன மாதிரி தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்தாரு. பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு முகூர்த்த நேரத்தை குறிச்சு ஜமீன்தார் கிட்ட சொன்னாரு. இவ்ளோ அநியாயங்கள் நடந்தும் கூட ஜமீன்தாரை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற பாதி நிலங்கள் வியாபாரங்கள் எல்லாமே ஜமீன்தாருக்கு சொந்தமானது.
அவரை விரோதிச்சுக்கிட்டா செய்யறதுக்கு வியாபாரமோ விவசாயம் பண்றதுக்கு நிலமோ கண்டிப்பா கிடைக்காது. ஜமீன்தார் ஐயா, நீங்க இந்த முகூர்த்தத்துல வேட்டையாட போனீங்கன்னா பெரிய அதிசயங்கள் நடக்கும். உங்களுக்கு வேட்ட சிங்கம்னு பட்டம் கூட கிடைக்கலாம். உங்களுடைய புகழ் சுத்து பக்கத்து ராஜ்யங்களுக்கெல்லாம் கூட பரவ போகுது. அப்படி ஜோசியர் ஜமீன்தாருக்கு ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு ஜமீன்தார் கிட்ட சொன்னாரு. ஜோசியர் இப்படி சொன்னதை கேட்டதும் ஆனந்த பூபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த முகூர்த்தத்திலேயே காட்டுக்கு புறப்பட்டாரு. ஆனா அன்னைக்கு ஒரு விலங்கு கூட ஜமீன்தாரோட எதிரில வரவே இல்ல. காடு முழுக்க சுத்தி 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 ஜமீன்தாருக்கு ரொம்ப ஆயாசம் ஆயிடுச்சு. உடனே ஜமீன்தாருக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துச்சு. இந்த முகூர்த்தத்துல வேட்டையாடுனா அற்புதமா இருக்கும்னு சொன்னான். ஆனா ஒரு விலங்கு கூட கண்ணுல படல. அப்படி கோவமா வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. மூக்கு மேல கோவத்தோட இருந்த ஜமீன்தார் அந்த கோவத்தோடயே ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அந்த திருட்டு ஜோசியனை 1 வருஷம் சிறைச்சாலையில புடிச்சு அடைச்சு வைங்க. அப்படி விசாரணையே இல்லாம தண்டனை விதிச்சாரு. இது அங்க சுத்தி இங்க சுத்தி ஊரெல்லாம் இந்த செய்தி பரவுச்சு. ஜமீன்தார் வீட்டை விட்டு வெளியில வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்றதுக்காக கூட மக்கள் யாருமே அவர் பக்கத்துல கூட வரல. இது எல்லாத்தையுமே குமாஸ்தா ரவிவர்மா பார்த்தாரு. இது இந்த கிராமத்துக்கு நல்லதே இல்லைன்னு ரவிவர்மாக்கு புரிஞ்சு போச்சு. ஜமீன்தாருக்கு இது கண்டிப்பா கெட்ட பேரு உண்டாக்கும்னு அவர் நினைச்சாரு. இது இப்படியே போச்சுன்னா மக்கள் எல்லாம் ஜமீன்தார் மேல நம்பிக்கை இழந்துருவாங்க. இது ஊருக்கு நல்லது இல்ல. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு ரவிவர்மா. காலையிலேயே ஜமீன்தார் ஏதோ கணக்குகள் பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப குமாஸ்தா ரவிவர்மா ஜமீன்தார் கிட்ட வந்து நின்னாரு. ரவிவர்மா, என்ன இவ்ளோ காலையிலேயே வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஐயா. கரும்பு தோட்டத்துக்கு உரம் எல்லாம் வச்சாச்சா? வச்சிட்டேன் ஐயா. என்ன, ஏதோ சொல்லணும்னு தானே வந்த? என்ன அது? அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தனக்குள்ளேயே தயங்கிக்கிட்டே நின்னாரு ரவிவர்மா. என்னன்னு சொல்லுடா. உங்களை நம்பி 3 கிராமங்கள் இருக்கு. ஆனா நீங்க இப்படி மூட நம்பிக்கைகளை... அப்படி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆனந்த பூபதி நடுவுலயே பேச்ச நிறுத்தினாரு. எனக்கு மீன் குளத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அங்க கிளம்பி போறேன். வீட்ல அம்மாவுக்கு ஏதாவது அவசரமா வேலை இருந்ததுன்னா என்ன கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டாரு. ரவிவர்மாக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த ஜமீன்தார் மாறவே மாட்டார்னு ரவிவர்மாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஒரு நாள் அதிகாலையில ஜமீன்தார் தூக்கத்துல இருந்து முழிச்சு ஜன்னல் பக்கமா போய் சூரியனை பார்த்தாரு. ஓம் நமோ ஆதித்யாய நமஹ அப்படி சொல்லிட்டு ஜன்னல் வழியா பார்த்தப்போ அங்க ஒரு பிச்சைக்காரன் நின்னுட்டு இருந்தான். பிச்சைக்காரன் ஜமீன்தார் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அடக்கடவுளே, காலையிலேயே இவன் மூஞ்சிய பாத்துட்டனே, இன்னைக்கு என்ன நடக்க போதோன்னவோ. அப்படி யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து நடந்து போகும்போது ஆனந்த பூபதியோட காலுல எதிர்பாராத விதமா படியில் இடிச்சுக்கிட்டு காயமாயிடுச்சு. அப்பா அப்படின்னு பெருசா அலர்னாரு. உடனே ஆனந்த பூபதிக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வந்துச்சு. இது அந்த பிச்சைக்காரனோட முகத்தை பார்த்ததால நடந்துச்சு. அப்படி வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டாரு. வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் போய் அந்த பிச்சைக்காரனை ஊரெல்லாம் தேடி அவனை மரத்தடிக்கு இழுத்துட்டு வந்தாங்க. அங்க பஞ்சாயத்து தலைவர், ஜமீன்தார், ஊர் மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. பிச்சைக்காரனுக்கு ஒன்னும் புரியாம அவன் ரொம்ப பயத்துல நின்னான். காலையில இவன் மூஞ்சில முழிச்சேன். அதனால என் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் கேக்குறபடி அறிவிச்சாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் ஒரேடியா ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா யாரும் எதுவும் சொல்லல. ரவிவர்மா கூட எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே அமைதியா நின்னான். ஐயா, உங்க காயத்துக்கு நான் தான் காரணம்னு நீங்க நினைச்சா நீங்க கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட ஒரு சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வைங்க. அப்படி அந்த பிச்சைக்காரன் ரொம்ப அப்பாவியா கேட்டான். அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்க பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் அந்த பிச்சைக்காரனுக்கு அங்க பேச அனுமதி கொடுத்தாங்க. நீ என்ன கேட்க போற? காலையிலேயே என் கால்ல காயம் பட்டது போதாதா? இன்னும் இங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. அதுக்கு பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே, என் முகத்தை பார்த்ததால உங்களுக்கு காயம் ஆயிடுச்சு, தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. சரிதான், நான் கூட காலையில உங்க முகத்தை தான் பார்த்தேன். இப்போ என் உயிரே போகுது. அப்போ உங்க முகம் கூட
அபசகுணம் தானே. அப்படின்னு கேட்டான். அத கேட்டு பஞ்சாயத்துல இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு மூக்கு மேல விரல் வச்சாங்க. ஜமீன்தார் கூட அசந்தே போயிட்டாரு. அந்த வார்த்தைகள் என்னமோ அவருக்கு ஓங்கி அறவிட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் பண்ணின தப்பு எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்துச்சு. ஆனந்த பூபதி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பிச்சைக்காரனோட தூக்கு தண்டனைய ரத்து பண்ணினாரு. அவரோட அறியாமைய நினைச்சு வெக்கப்பட்டு இதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்த எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டாரு. அன்னையில இருந்து இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஜமீன்தார் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா பயப்பட வேண்டாம். நம்ம அது என்னன்னு பேசி அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலான்னு யோசிக்கலாம். அப்படி எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்போட பேசினாரு. தான் செய்ய நினைச்சத ஒரு பிச்சைக்காரன் செஞ்சுட்டான்னு ரவிவர்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிச்சைக்காரன் எங்கன்னு தேடி போனாரு. ஊர் எல்லையில இருந்த மரத்தடியில படுத்திருந்தான் அந்த பிச்சைக்காரன். குமாஸ்தா வேகமா ஓடி அந்த பிச்சைக்காரன் இருக்கிற இடத்துக்கு போனாரு. ஐயா வணக்கம் அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னாரு. அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. பல வருஷங்களா என்னால செய்ய முடியாதத நீ சாதிச்சிட்ட. உண்மைய சொல்லணும்னா இந்த ஊர் மொத்தமும் உனக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. உன்னாலதான் இந்த ஊருக்கு நல்ல காலம் வந்திருக்கு. அந்த நன்றிய நாங்க தீர்த்துக்க ஒரு ஜென்மம் போதாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஏன் பேசுறீங்க? நீ ஒத்துக்கிட்டா உனக்காக ஒரு நல்ல உத்தியோகம் பார்த்திருக்கேன். நீ செய்வியா? அப்படி கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே அதுக்கு சரின்னு சொன்னான். ரவிவர்மா அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு போய் ஜமீன்தாரோட மாளிகையில ஒரு ஆலோசகரா நியமிச்சாரு. அந்த பிச்சைக்காரன் தன்னோட புத்திசாலித்தனத்தால நல்ல நல்ல ஆலோசனைகள் சொல்லி ஊருக்கு நன்மை ஏற்படும்படி செஞ்சாரு. அது சரி, இவ்ளோ நேரம் அந்த பிச்சைக்காரனோட பேர் என்னன்னு சொல்லல? அவரோட பேரு சக்கரவர்த்தி.